வாங்க வாங்க உள்ள வாங்க. அன்பு அன்பு பாருங்க. அன்பு அன்பு என்ன? வா, நீ சொல்லி விட்டியில கூட்டு வர சொல்லி வா. இவர் பேர் கிரி, தியாகுவோட ஆளு. ஓ வணக்கம் சார். வாங்க உட்காரு. ரொம்ப மோசமான ஆளுப்பா. தியாகுவோட ஆளான்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சுட்டா அப்படியே. அப்படியா சார், இவர் கேட்கும் போது யதார்த்தமா கேட்டிருந்தாருன்னா நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன். கேட்கும் போதே கொஞ்சம் தெனாவட்டா கேட்டாரு. ஆனா நம்ம கை கொஞ்சம் நீளம் இல்லையா, அதான் 2 காட்டு காட்டினேன். அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ஆளு எந்த மாதிரி பொறுமைசாலின்னு. சாமிக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் ஒரு லூசு. போடா, போய் டீ போட்டு வா. எல்லாம் என் நேரம்டா. வரவும் போறவனுக்கெல்லாம் டீ போட்டு தர சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சார், நீங்க என்ன எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? நீங்க எனக்காக சில வேலைகள் செய்யணும். சும்மா பண்ண வேண்டாம், நல்ல அமௌண்ட் தரேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார், தியாகனை இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாருமே பழைய தொழிலை விட்டுட்டு வெவ்வேறு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறான், ஒருத்தர் பங்கடை வச்சிருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு தான் சார் ஒரு வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. ஏதோ சின்ன சின்ன சில்லறை வேலையா பண்ணிட்டு இருக்கேன். சாரி சார், நான் முந்தி மாதிரி அடிதடிக்கெல்லாம் போறது இல்லை சார். நான் சொல்றது சிம்பிளான மேட்டர். உங்க அண்ணன் தியாகம் இறந்து எவ்வளவு நாளாச்சு? 1 வருஷம் ஆக போகுது சார். நாளைக்கு மறுநாள் கூட அண்ணனோட நினைவு நாள் சார். ஓ, அது சரி. முதல் வருஷத்துக்கு நினைவஞ்சலி போஸ்டர்லாம் அடிக்க மாட்டீங்களா? முதல் மாதிரி இருந்திருந்தா அவர் நினைவு நாள்ல அவரை கொன்னவனையே போட்டு தள்ளிருப்போம். நாங்க எல்லாருமே திருந்திட்டோம் சார். அண்ணனோட சம்சாரம் இருக்காங்களே அண்ணி, அவங்க ரொம்ப திட்டினாங்க சார். அதனாலேயே தொழிலை விட்டாச்சு. அண்ணியா? ஆமா சார், தியாகன ஒய்ஃப் சார். அவங்க எங்க எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி. சரி, நான் சொல்ற மாதிரி நீ செய்ய முடியுமா? பணம் தரேன். இப்ப என்ன பண்றது? என்ன சார் செய்யணும்? நைட்டோட நைட்டா உன் அண்ணனோட நினைவஞ்சலி போஸ்டரை ஒட்டணும். சார் மாட்டிக்குவோம் சார். வேணாம் சார். சரி, உன் பேர் போடாத, கற்பனையா ஏதாவது 2 பேர் போட்டுக்க. நம்மளாலதான் முடியல. இவர் சொல்ற மாதிரி செய்வோம். சரி சார். உங்க அண்ணனை கொன்னானே விஸ்வம், அவன் வீட்டு முன்னாடியும் அவன் கட்டிக்க போறதா இருக்கானே அந்த பொண்ணு மேகலா, அவன் வீட்டு முன்னாடியும் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அத பார்த்து அவங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து சாகணும். உங்க அண்ணன் சாவுக்கு காரணமானவங்களுக்கு எங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவீங்களோன்ற பயம் உண்டாகணும். அவங்க பீதியில தூக்க வராம தவிக்கணும். கரெக்ட் சார். எங்க அண்ணனை கொன்னவனுக்கு எதிரா அட்லீஸ்ட் இதையாவது நான் செய்யணும் சார். எங்க அண்ணனை கொன்னவன் அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது சார். அதேதான். இதுல உனக்கு கஷ்டம் இல்லையே? இல்ல சார். அது சரி சார், இதுல உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? அதுவா, எனக்கு பர்சனலா ஒரு லாபம் இருக்கு. சாமி கிட்ட உன் போன் நம்பர் கொடுத்துருக்கேன்ல? ஒருத்தர் என்ன கூட்டிட்டு வந்தார்ல, அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சார். ஒரு நிமிஷம். வச்சுக்க. சார், இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். நீங்க சொன்னதை கச்சிதமா முடிச்சிடுறேன் சார். வரேன் சார். சரி, கிளம்பு.